ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 3.9 அதை வந்து எப்படி போடுறது, அந்த எக்ஸசைஸோட சம்ஸ் எல்லாம் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ 3.9 என்ன கான்செப்ட்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், அதான் கான்செப்ட். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தமிழில் என்னது? இருபடி கோவை. ஓகே, இருபடி குவாட்ராட்டிக். ஓகே, ஸோ ரெண்டுமே ஒன்று தான். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவர் ஈக்குவேஷன் வந்து இப்படி இருக்கணும். ஒரு ஈக்குவேஷன் p of x is equal to p of x y f of x ஏதோ ஒரு எக்ஸு. ஓகே, ஒரு ஃபங்க்ஷன் வந்து இப்படி இருக்கணும். ax ஸ்கொயர், ஏனா ஏதோ ஒரு நம்பர், ax ஸ்கொயர் பவர் வந்து 2 தான் இருக்கணும். வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. 3, 4, 5 அதுக்கு வேறு வேறு பேர் இருக்குது. நமக்கு வந்து பவர் 2 தான். ஓகே, ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c இப்படி இருக்கணும். ஸோ a வந்து 0வாக இருக்கக்கூடாது. அண்டு abc மூணுமே வந்து சம் ரியல் நம்பர்ஸாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்னென்னா பவர் 2 இருக்கணும். இப்போது 4x ஸ்கொயர், சும்மா ஏதோ ஒரு 4 நம்பர் எடுத்துக்கிறேன், ப்ளஸ் 3x ப்ளஸ் 18. ஸோ இது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இருபடி கோவை. படி வந்து மேலே 2வா, பவர் வந்து 2வா, அதனால தான் அது பேர் இருபடி. ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இப்போ இந்த 4 போல் மைனஸ் 7x ஸ்கொயர் ப்ளஸ் 100x ப்ளஸ் 0.7. ஸோ இது வந்து இதுவும் இருபடி கோவை தான், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஏன்னா பவர் 2 இருக்குது, மைனஸ் 7 இருக்குது, நம்பர்ஸ் எல்லாமே நம்பர்ஸ் தான். ஏ வந்து நாட் ஈக்குவல் 0. இப்போ ஏ வந்து 0 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஏ நாட் ஈக்குவல் 0. ஏ 0வாக இருந்தால் என்ன சார் ஆகும்னு கேட்கலாம். 0 போட்டிங்கன்னா 0 × x ஸ்கொயர் 0. ஸோ இந்த டேர்மே போயிடும். அப்போ அது எப்படி இருக்குன்னா, இப்போ 4x ப்ளஸ் சிக்கு பதிலாக ஒரு நம்பர் 7 வச்சுக்கோங்க. ஸோ 0 இங்கே இருக்கும், 0 × x ஸ்கொயர். 0 × x ஸ்கொயர்னால் 0 தான், அது தேவையில்லை நமக்கு. ஸோ 4x ப்ளஸ் 7. இதுக்கு பவர் 2வாக இருக்குது, இதில் பவர் 2வே இல்லை. ஸோ இது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடையாது. இந்த ஈக்குவேஷன் வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடையாது. ஓகே, அதனால தான் ஏ வந்து 0வாக இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு நம்பராக இருக்கணும். 4 மைனஸ் 7 ஏதோ ஒரு நம்பர், 1, 2, 3, 100, 1000, லேக் எவ்வளோ பெருசாக இருக்கலாம். ஸோ இதுதான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இப்போ இதுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போது எப்படி சால்வ் பண்ணுறதுனா, இப்போ வந்து இதில் ஃபுல்லாக எக்ஸில் இருக்கா. ஸோ அப்போனா x is equal to, இப்போ எல்லாமே ஒயில் இருந்துச்சுன்னா y is equal to, mன்னா m is equal to, x is equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2a. இதுதான் வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. ஓகே, இந்த ஃபார்முலா இருந்தால் போதும், எந்த ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ இப்போது ரூட்ஸ்னால் என்ன, ஜீரோஸ்னால் என்ன? ரூட்ஸ்க்கு இன்னொரு பேர் தான் ஜீரோஸ். ஜீரோஸ்னாலும் ஒன்று தான், ரூட்ஸ்னாலும் ஒன்று தான். தமிழில் மூலங்கள். ஓகே, ஸோ ரூட்ஸ்னாலும் ஒன்று தான். இப்போது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துப்போம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6. உங்களுக்கு இதை ஃபேக்டரைஸ் பண்ண தெரியும், கரெக்டாக எல்லாருக்கும் தெரியும். ஸோ 6 வரணும், 2 நம்பர் ஆட் பண்ணாலும் சப்ராக்ட் பண்ணாலும் 5 வரணும், -5 வரணும். ஸோ 3 2s are 6, -3 -2 போட்டால் இங்கே 2 ஆட் பண்ணால் -5. இது பண்ணு, இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து 1 இருக்குது. ஸோ அப்போ என்ன போடலாம், ஏற்கனவே நான் ஷார்ட்கட் ட்ரிக் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃப்ரண்ட்டில் 1 இருந்தால் என்ன அர்த்தம், x -3 x -2, கரெக்டாக. ஸோ இதுலேருந்து ஈக்குவல் டு 0, x is equal to +3 x is equal to 2, கரெக்டாக. ஸோ இது ரெண்டுத்துக்கு பேர் தான் ஜீரோஸ் ஆர் ரூட்ஸ். இதுக்கு ரெண்டுத்துக்கு பேர் தான் ஜீரோஸ் ஆர் ரூட்ஸ். தமிழில் சொல்லணும்னா மூலங்கள். இதுதான் மூலங்கள். இந்த ஃபார் திஸ் எக்ஸ்பிரஷன், இந்த எக்ஸ்பிரஷனுக்கு இதுதான் வந்து ஜீரோஸ், ரூட்ஸ். இது ஏன் சார் ஜீரோஸ், அது என்ன ரூட்ஸு அப்படின்னு சொன்னிங்கன்னா, இப்போது இந்த x = 3 இருக்கா, இந்த ஈக்குவேஷன் இருக்கா, அந்த ஈக்குவேஷன்னா p of xன்னு எடுத்துக்கிறேன். சும்மா பேர் நானே வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக 3 போடேன். எக்ஸுக்கு பதிலாக 3 போட்டால் p of 3யா. ஸோ 3 ஸ்கொயர் மைனஸ் 5 × 3 ப்ளஸ் 6, கரெக்டாக. ஸோ 3 ஸ்கொயராக 9 மைனஸ் 5 3s are 15 ப்ளஸ் 6. இங்கே பாருங்களேன், 9யும் 6யும் ஆட் பண்ணால் வரும் 15 ப்ளஸ் 15, இது -15. ஸோ எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஆன்சர் என்ன, 0 வருதா. அதனால தான் அது பேர் ஜீரோஸ். இந்த நம்பரை போட்டால், ஈக்குவேஷனில் போட்டால் உனக்கு 0 வரும். அந்த நம்பர் தான் அதுக்கு பேர் ஜீரோஸ். அந்த நம்பர் தான் ஒரு ஈக்குவேஷன், ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கான ரூட்ஸ். அதெல்லாம் சால்வ் பண்ணக்கூடியது. p of 2 போட, இப்போது எக்ஸுக்கு பதிலாக 2 போடுங்க. ஸோ 2 ஸ்கொயர் மைனஸ் 5 × 2 ப்ளஸ் 6. ஸோ 4 மைனஸ் 10 ப்ளஸ் 6. இங்கே பாருங்கள், 4 + 6 என்ன 10, இது +10, இது வந்து -10. ஸோ எல்லாம் கேன்சல், 0 வருது.
ஸோ இந்த 3யும் இந்த 2ம் தான் இந்த ஈக்குவேஷனுக்கான ஜீரோஸ். எப்படி அதை சால்வ் பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஸோ ஜீரோஸ் தான் என்னென்னு புரிஞ்சுதுங்களா? மூலங்கள். இது இப்போ தான் மூலங்கள். ஓகே, தமிழில் இதுதான் குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷன். ஓகே, இதை சால்வ் பண்ணுற ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு பின்னாடி எக்ஸஸ்லாம் வருது. ஸோ அதில் யூஸ் பண்ணுங்க ஃபார்முலாவை. இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா எல்லாருக்கும்? ஓகே, ஸோ இப்போ ப்ராப்ளம்ஸ் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஓகே, ஸோ பேசிக் கான்செப்ட் பார்த்துட்டோம். இப்போ எக்ஸாம்பிள் சம் போட போகிறோம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் 3.25 ரைட் டவுன் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ நம்ம வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எழுதணும். ஒரு இருபடிக்கோவை நம்ம கொடுக்கணும். இன் ஜென்ரல் ஃபார்ம் கொடுக்கணும். ஃபார் விச் சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ஸோ ரூட்ஸோட சம்மும் ப்ராடக்ட்டும் கொடுத்துட்டாங்க. அதாவது இப்போது ஒரு ஈக்குவேஷன் சொன்ன பார்த்தீங்களா எங்கள் ஓகே இந்த ஒர்க் பேப்பர் x² - 5x + 6 = 0 எடுத்தோமா? இதுக்கு ரூட்ஸ் என்ன வந்தது? 3யும் 2ம் வந்தது. கரெக்டாக? இது ரெண்டுத்தையும் சம் பண்ண என்ன வரும்? அது கூட்டினா 5. ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ண என்ன வரும்? 6. கரெக்டாக? ஸோ அவங்க கொஷினில் கொடுத்துருக்கிறது இதுதான் கொடுத்துருக்கான். இந்த மாதிரி ரெண்டு ரூட்ஸோட சம்மையும் அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்? அது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? கூட்டினா என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணால் பெருக்கினா என்ன வரும்னு கொடுத்துருக்கான். இதை வச்சுட்டு நம்ம இது ரெண்டு தான் கொடுத்துருக்கான். நம்ம கொடுத்தது என்னது? இது ரெண்டு தான். இதை வச்சுட்டு நம்ம இந்த ஃபுல் ஈக்குவேஷன் எழுதணும். எப்படி எழுதுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ 3.25 எக்ஸாம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்துருக்கானா, இதுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணணும்னா, x², இது எக்ஸு நல்லா பார்த்துக்கோங்க, n கிடையாது, x² மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க வந்து சம் அண்ட் ப்ராடக்ட் கொடுத்தான். இந்த ஃபஸ்ட்டு தான் சம்மு, செகண்டாக இருக்கிறது ப்ராடக்ட். ஓகேவா? இது சம்மு, இது ப்ராடக்ட், இது சம்மு, இது ப்ராடக்ட். சம் ஆஃப் ரூட்ஸோட வேல்யூ எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கணும் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸோட வேல்யூ எடுத்து போட்டுக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகே, ஈஸி. தமிழில் பார்த்தீங்கன்னா இருபடிக்கோவை எப்படி ஃபார்ம் பண்ணால் x² மைனஸ் இது வந்து மூலங்களோட கூடுதல் கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். புக்கை பக்கத்தில் வச்சுட்டே பாருங்கள். ஓகே, ஸோ நான் எதாவது தப்பாக கூட எழுதிருக்கலாம், எதாவது பார்த்துக்கலாம், ஏதாவது கொஸ்டின் எதாவது விட்டுருக்கலாம். ஓகே, புக்கை பக்கத்தில் வச்சு பாருங்கள். கொஷின்ஸ் மட்டும் ஆன்சர்லாம் பக்காவாக இருக்கும். ஓகே, மூலங்களின் கூடுதலை போட்டுருங்க, பெருக்கல் பலனை போட்டுருங்க 14. சம் முடிஞ்சிச்சு. இப்போ ஆன்சர் போடுவோமா? இப்போது சொல்யூஷன் போட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட் சம்க்கு ஆன்சர் என்ன? ஸ்ட்ரெயிட்டாக அப்படி எழுத போகிறேன். ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருபடிக்கோவை = ஃபார்முலா என்னது? x² மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ். ஃபஸ்ட்டாக இருக்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்? சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் கொடுத்துருக்கான். கிவன் பிலோ, கீழே கொடுக்கப்பட்டுள்ள மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கல் பலனுக்கு இருபடிக்கோவையை எழுதுக. அதான் கொஸ்டின். ஸோ இது வந்து மூலங்களின் கூடுதல். சம் வந்து 9, ப்ராடக்ட் வந்து 14. ஸோ சம் ஆஃப் ரூட்ஸ் 9x ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து 14. அவ்வளோதான் ஆன்சர். இதுதான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், ஒரே லைன். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் சம். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எழுதுவோமா? என்னது? x² மைனஸ் இங்கே வந்து சம் என்னது? இங்கே பார்த்தீங்களா -7/2 எக்ஸு போட்டேன் ப்ளஸ் இது வந்து என்னது? 5/2. ஓகேவா? ஸோ = 0ன்னு போட்டுக்கோங்க ஈக்குவேஷனுக்கு. ஓகே, இப்போ வந்து இங்கே /2 இங்கே /2ன்னு இருக்கா? ஸோ ரெண்டுத்துக்குமே பேஸ் வந்து 2 இருக்குது. இப்போ அந்த 2 வந்து எல்சிஎம் எடுக்க போகிறேன். அதாவது ஃபுல்லாக காமனாக ஒரு 2 போட்டுட்டு இதுக்கு கீழே ஒன்றுமே இல்லைன்னா அர்த்தம் 1ன்னு அர்த்தம். ஸோ இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, ஆனால் இங்கே மட்டும் 1 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? இங்கே 2 வரதுக்கு என்ன பண்ணணும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் மேலேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 வந்துடும். 1 × 2 2. இதுக்கு 2 இருக்குது, இதுக்கு 2 இருக்குது. காமனாக ஒரே 2 போட்டேன். ஸோ மேலே x², இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2x². நல்லா பார்த்துங்க, பவரை மல்டிப்ளை பண்ணுறது. ஃபுல் x² 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 2x². இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7x ப்ளஸ் 5 = 0வா? இப்போ இந்த 2 மல்டிப்ளை பண்ணுறேங்க. கீழே நமக்கு இருக்கணும். நமக்கு வந்து கொஸ்டினில் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான் கேட்டாங்க. ஸோ அது எப்படி இருக்கும்? ax² + bx + cன்னு இருக்கும். கரெக்டாக வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன். ஸோ அது மாதிரி இருக்கணும். அப்போ அந்த 2 அந்த பக்கம் தள்ளிட்டா என்ன மிச்சம் இருக்கும்? 2x² + 7x + 5 = 0. ஸோ இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? ஓகே, ஸோ இப்போது தேர்ட் சம். ஓகே, தேர்ட் கொஸ்டின் என்னது? ஸோ சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து -3/5, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து -1/2. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் x² மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் என்னது? -3/5 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஃபார்முலாவில் -1/2. ஸோ -1/2. இப்போ இந்த சம் பாருங்களேன். இதை பார்த்தீங்கன்னா இங்கே 5 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 5, 2.
ஸோ 5 டேபிளில் 1 டைமு 2 வராது, 2 டேபிள் அது ஒரு வாட்டி. ஸோ 5 2s are 10 தான் எல்சிஎம். ஸோ ஃபுல்லாக ஹோல் டிவைடட் பை 10ன்னு போட்டுருணும். 10ன்னு போட்டுட்டு இங்கே எல்சிஎம் போட்டுட்டு இங்கே பை 1. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த கீழே ஒரு நம்பர் தான் கணக்கு பார்க்கணும். என்னென்னா இந்த 1 என்ன பண்ணால் 10ஆக மாறும், இன்ட்டு 10 பண்ணால் 10ஆக மாறும். கரெக்டாக இன்ட்டு 10, அதாவது மேலேயும் 10ஆக பண்ணணும். ஸோ கீழே 10ஆக பண்ணால் 10 வந்துடும். காமனாக ஒரு 10 போட்டேன். மேலே 10 இன்ட்டு x². மேலேயும் கீழே பண்ணால் மேலேயும் பண்ணணும். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். நம்பர் போடாதீங்க, வெயிட். 5 என்ன பண்ணால் 10ஆக மாறும். 5 2s are 10. கரெக்டாக. ஸோ 2 மல்டிப்ளை பண்ணால் மேலேயும் 2 மல்டிப்ளை பண்ணணும். 3 2s are 6. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. ஸோ 6x. இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ இங்கே 2 இருக்குது. இது என்ன பண்ணால் 10ஆக மாறும். 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10ஆக மாறும். ஸோ கீழே 5னா மேலேயும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 இன்ட்டு 5 5. புரிஞ்சுதா? ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? ஈக்குவல் டு 0. ஸோ x² மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸும் போட்டு ஈக்குவல் டு 0 எழுதிட்டேன். இப்போ இது 10 இந்த பக்கம் தள்ள போகிறேன். தள்ளனா மிச்சம் என்ன வருதுன்னா அதான் ஆன்சர். 10x² ப்ளஸ் 6x மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? ஸோ எக்ஸாம்பிள் 3.25ல் 3 சம் இருந்துச்சு. 3 சம்மையுமே 1/1 போட்டு முடிச்சிட்டோம். புரியுதா? இதே மாதிரி தான் எக்ஸசைஸில் எக்ஸசைஸ் 3.9 வந்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு சம் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அதோட சம்மும் கொடுத்துட்டான், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் கொடுத்துட்டாங்க. 4 சம் இருக்குது. 5 சம் சொல்லுவாங்க, சாரி 4 சம் இருக்குது. கடகடன் போட்டுடலாமா இப்பயே? சூப்பர். அப்படியே இருங்க, அப்படியே கடகடன் போட்டு முடிச்சிடலாம். ஸோ இதுதான் ஃபார்முலா. இங்கிலீஷ் மீடியத்துக்கு இங்கிலீஷ் எழுதியிருக்கேன், தமிழ் மீடியம் தமிழ் எழுதியிருக்கேன். x² மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். மூலங்களோட கூடுதல் என்ன? ஃபஸ்ட் இருக்குது கூடுதல், செகண்டாக இருக்குது பெருக்கல் பண்ணலாம். ஃபஸ்ட் இருக்குது ரூட் சம்மு, செகண்டாக இருக்குது ப்ராடக்ட். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு சம் ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் எழுதுகிறேன். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஷார்ட்டாக QEன்னு போடுறேன். x² மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன கொடுத்துருக்கான்? -9 இன்ட்டு எக்ஸு. ஃபார்முலாவில் எக்ஸ் இருக்கா? எக்ஸு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன? 20. ஸோ 20. ஸோ x² மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9x ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சம்மோட ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சம்மு. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஸ்ட்ரெயிட்டாக எழுதுகிறேன். x² மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன கொடுத்துருக்கான்? 5/3 5/3 எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் என்ன கொடுத்துருக்கான்? ப்ளஸ் 4. ஓகேங்களா? ஈக்குவல் டு 0 போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பை 3 இருக்குது, இங்கே வந்து பை 1 தான் இருக்குது, பை 1 தான் இருக்குது. ஸோ இப்போது எல்சிஎம் எடுத்தால் 3 1 1 தான். ஸோ 3 டைம்ஸ் 1 1 1 1 1 வந்துச்சு. ஸோ எல்சிஎம் வந்து 3 தான். இப்போது ஹோல் டிவைடட் பை 3 போட்டு இங்கே 1 இருக்குது. என்ன பண்ணால் 3ஆக மாறும்? இன்ட்டு 3 பண்ணால் 3ஆக மாறும். 3x² மைனஸ் இங்கே ஆல்ரெடி 3 இருக்குது, ஒன்றுமே பண்ண தேவையில்ல, அதை அப்படியே போட்டுடலாம், டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. ப்ளஸ் இங்கே 1 இருக்க டினாமினேட்டரில் கீழே. ஸோ இது என்ன பண்ணால் 3ஆக மாறும்? 3ஆல் பெருக்குனா 3ஆக மாறும். கரெக்டாக? ஸோ கீழே 3ஆல் பெருக்கணும், மேலே 3ஆல் பெருக்கணும், மல்டிப்ளை பண்ணணும். 4 3s are 12 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த 3 இந்த பக்கம் தள்ளிட்டா 3x² மைனஸ் 5x ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0. புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுதான் ஆன்சர், செகண்ட் சம்மோட ஆன்சர். ஓகே, இதே மாதிரி தான் தேர்ட் சம்மு. தேர்ட் சம் நான் போட போகிறதில்ல, 2 சம் போட்டேன், எக்ஸாம்பிளும் போட்டேன். தேர்ட் சம் நானே போடணுமா? நீங்கள் போடுங்க, சரிங்களா? ஃபோர்த்து சம் போடுறேன். தேர்ட் சம் ஒன்றுமே இல்லை, வெறும் -3/2 -1 அவ்வளோதான். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இதே மாதிரி எல்சிஎம் இருக்கிற மாதிரி இருக்கும், 2ன்னு இருக்கும். எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி முடிச்சிருங்க. ஓகேவா? ஸோ ஃபோர்த்து சம் போகிறேன். ஏன்னா ஃபோர்த் சம் தான் கொஞ்சம் வித்தியாசமாக கோளார் ஆகுது. என்ன கோளார்? என்னமோ ஏபிலாம் கொடுத்துருக்கான், ஒன்றுமே புரியல எனக்கு. வாங்க போட்டு பார்ப்போம். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஸ்ட்ரெயிட்டாக எழுதிக்கலாம். ஃபார்முலா என்னது? x² மைனஸ் மூலங்களின் கூடுதல், அதாவது சம் ஆஃப் ரூட்ஸ். ஃபஸ்ட் இருக்குது, இது ஃபுல்லாக சம் ஆஃப் ரூட்ஸ். இந்த மைனஸோட ஏற்கனவே மைனஸ் போட்டேன். அப்புறம் கொஷினில் கொடுத்துருக்க இந்த ஃபுல் டேர்ம் எழுத போகிறேன். -2 - a ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் கொஷின் கொடுத்துருக்கான். a + 5 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ பாருங்களேன், ஒன்றுத்தையும் எதையும் பெரிய மேதாவி மாதிரி a + b ஹோல் ஸ்கொயர்லாம் போட வேணாம். இதெல்லாம் அப்படியே டிஸ்டர்பே பண்ண வேணாம், தொல்லையே பண்ணக்கூடாது. இப்போ இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும்? ப்ளஸ்ஸு. இதில் ஒன்றுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. 2 - a ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் a + 5 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அவ்வளோதான் ஆன்சர். ஒன்றுமே டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இது நீங்கள் ஒன்றுமே
பெருசாக்க வேண்டாம். புரிஞ்சுதா? ஸோ எக்ஸாம்பிள் சம் முடிஞ்சுது, எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு கான்செப்ட் முடிஞ்சுது. இன்னும் எக்ஸாம்பிளில் வேறு கான்செப்ட் இருக்குது, அதையும் போடுவோம்.